ஹாய், வெல்கம் டு டோஷி டாக்ஸ். இன்றைக்கி டோஷி டாக்ஸில் ஒரு அழகான கதை சொல்லியாக மாறலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். அதாவது அழகான கதையை சொல்லும் சொல்லியாக மாறலாம். அந்த அழகாக இருந்துச்சா இல்லையான்னு பாட்காஸ்ட் முடிகிறப்ப நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு வண்ணதாசன் அவர்களுடைய கதைகள் ரொம்ப பிடிக்கும். இந்த கதை எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு போர்ஷனை நம்மக்கிட்ட கொடுத்துருவாரு. அதுக்கு முன்னால் என்ன பின்னால் என்ன நம்மளை பயங்கரமாக சிந்திக்க விட்டுருவாருன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி வாழ்க்கை மேலே நம்பிக்கையே இல்லாத மனிதர்கள் கூட இவரோட கதைகளை படித்தா நமக்கு பார்க்குறவங்க எல்லார் மேலேயும் பாசம் வந்துடும். அதாவது திருட்டு பையனா இருந்தாலும், ஐயோ அப்படியாப்பா, ஏன்பா இந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம், என்னப்பா ஆச்சு அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆரம்பிச்சிருவோம். அவரோட பார்வை இந்த உலகம் ரொம்ப ரொம்ப அழகானது அப்படின்றது மட்டும்தான் சொல்லும். அதுக்கு பார்த்தீங்கன்னா, கனியான பின்னும் நுனியில் பூ அப்படிங்கிற ஒரு கதை ஒரு உதாரணம். ஆனால் இன்னைக்கு அந்த கதையை நான் சொல்ல போகிறதில்ல, ஓகேவா? இன்னொரு நாள் அந்த கதையை சொல்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போகிற கதை என்னன்னா, நொண்டி கிளிகளும் வெறி நாய்களும் அப்படிங்கிற ஒரு கதை. நீங்கள் பேச்சுலராக இருந்து ஒரு ரூமெல்லாம் எடுத்து தங்கியிருந்தீங்கன்னா பல விதமான கேரக்டர்களை நீங்கள் உங்களோட லைஃப்பில் கடந்து வந்திருப்பீங்க இல்லையா? அதாவது எப்போவுமே பேப்பரும் கையுமா இருக்கக்கூடிய ஒரு முகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று கலை ஆர்ட் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒன்று ஞாபகம் இருக்கும். ரூம்லேயே தங்காதது ஒன்று இருக்கும். இல்லை நேரமும் குடியும் பீடியுமா சிகரெட்டுமா இருக்கிறது ஒன்று ஞாபகம் இருக்கும். எப்போ பார்த்தாலும் குளிக்கிற ஒன்று ஞாபகம் இருக்கும். எப்போவுமே குளிக்காத ஒன்று ஞாபகம் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி பல விதமான கேரக்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்த இந்த பேச்சுலர்ஸ் ஓட தங்கியிருக்கிற இடம். புறா கூண்டு போல இங்கே 30 ரூம். இந்த 30லேயும் 3 90 மாமு. இதை நான் சொல்லும்போது இங்கே என் பின்னாடி ஷூட் பண்ணிருக்கூடிய கேமராமேன், இது என்னது, எங்களுக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு காதல் திரைப்படத்தில் வரக்கூடிய பேச்சுலர்ஸ் ரூம்கான ஒரு பாட்டு. ஜோஷ்வா ஸ்ரீதரோட மியூசிக்கில் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பாட்டு. இந்த நொண்டி கிளிகளும் வெறி நாய்களும் வண்ணதாசன் அவர்களுடைய கதை. இதில் பிச்சு புட்டா இந்த 2 பேர் தான் இந்த கதையோட நாயகர்கள். பிச்சு யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய நடிகர். எந்த அளவுக்கு நடிகர்னா, ஜனாதிபதி கையில் சிறந்த நடிகர்னு அவார்டு வாங்கின ஒரு நடிகர். அந்த நடிகர் எங்கே இருக்காருன்னா, ஒரு சாய ஃபேக்டரி மேலே இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் கீழே போர்ஷனான நிறைய குடியிருப்பு இருக்குது. அதில் நிறைய பேச்சுலர்ஸ் வேலைக்கு போகிறவங்களாம் தங்கியிருக்காங்க. அதில் கடைசி ரூமில் தங்கியிருக்கிறவர் தான் நம்மளுடைய பிச்சு. இந்த புட்டா யாரு? இந்த ஜனாதிபதி கையால் விருது வாங்கின இந்த நடிகர் இருக்கார் இல்லையா, பிச்சு, அவருடைய ரூம்மேட். இந்த பிச்சுவுக்கு என்ன தோணும்னா, புட்டா வந்ததுக்கு அப்புறம் தான் அதனோட லைஃப்பில் நிறைய விதமான கலர் அண்ட் நாட் வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா புட்டா இஸ் அ கார்ட்டூனிஸ்ட். அவருக்கு அங்கே கலைக்காகவும் தன்னோட பிழைப்புக்காகவும் ஏதாவது ஒரு வேலை கிடைக்கிற ஆட் ஜாப்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு நிறைய விதமான கேரக்டர்ஸ் அந்த வீட்டில் அவங்க தங்கியிருக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க. இதில் அந்த முதல் அறை அப்படின்னு ஒரு அறை இருக்கும். அந்த அறையில் நியூஸ் பேப்பர் செக்ஷன்னே ஒன்று வச்சுருப்பாங்க. அதாவது வாசிப்பு அறைங்கிற மாதிரி. இதுக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கார்ட்டூனிஸ்ட். ஏன்னா நியூஸ் பேப்பர் வாங்குறது, புஸ்தகங்கள் வாங்குறது, பழைய புக்கு கடைக்கு போயிட்டு புக்ஸ் வாங்குறது அப்படிங்கிற மாதிரி அதுக்காகவே படிக்கிறதுக்குன்னு ஒரு அறையை ஒதுக்கி வச்சுருப்பாங்க. காலையில் பேப்பர் படிக்கிறவங்கலாம் அங்கே படிப்பாங்க. ஆனால் புட்டாக்கு அது போதாது. புட்டார்த்தி என்னும் புட்டா அவர் பேர். இவர் நம்மளுடைய பிச்சு இருக்கக்கூடிய ரூமில் அந்த பழைய பேப்பர் எல்லாத்தையும் கொண்டு அடுக்கிறது, பழைய புத்தகங்கள் எல்லாத்தையும் கொண்டு அடுக்கிறது அப்படின்னு அவர் பார்த்தீங்கன்னா, இவர் என்னவோ நடிகர், ஆனால் அவர் நிஜ வாழ்விலே நடிகர் அப்படிங்கிற மாதிரி ஒரு நபர் அந்த ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம பிச்சுக்கு இந்த புட்டா கார்ட்டூன் வரைவார். எப்படின்னா, கோவணத்தோட ஒரு விவசாயிய கார்ட்டூனாக வரைகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய கோடுகள், அந்த வயிறு உள்ளே ஒட்டி போய் அப்புறம் நல்ல திடகாத்திரமாக விவசாயத்தினால முறுக்கேறின உடம்பு அப்படிங்கிற மாதிரி பார்க்கவே தத்ரூபமாக வரைவார். வரைகிறது மட்டும் இல்லாமல் வரைஞ்சதுக்கு அப்புறம் அந்த கேரக்டரை நான் எதை நினச்சி வரைஞ்சேன் தெரியுமா அப்படின்னு அந்த கேரக்டர் இதெல்லாம் பேசும்னு அது மாதிரி சிரிக்கிறதும் அது மாதிரி நடிக்கிறதுங்கிற மாதிரி எந்த கார்ட்டூன் வரைஞ்சாலும் அந்த கார்ட்டூன் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத ஒரு நடிகனாகவே மாறி நடிக்கக்கூடிய அளவுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணக்கூடிய புட்டார்த்தி எனும் புட்டா. ஏன் புட்டார்த்திக்கு இவ்வளோ ஸ்பெஷல் இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நிறைய பேர் நான் சொல்கிறது உண்டு, சினிமா டைரக்டர் ஆகணும்னு சென்னையில் வீடு எடுத்து தங்கியிருப்பாங்க பாருங்கள். அவங்க ஆகிறாங்களோ இல்லையோ, அவங்க ரூம்மேட் டைரக்டர் ஆகிடுவார். ஏன்னா இவங்க இந்த புத்தகங்கள் படித்திருக்கியா, இந்த ஆத்தர் படித்திருக்கியா, இந்த உலக படம் பார்த்திருக்கியா, இட்டாலியன் படம் பார்த்திருக்கியா, பெங்காலி படம் பார்த்திருக்கியா, ஜப்பான் படம் பார்த்திருக்கியா, சைனீஸ் படம் பார்த்திருக்கியா, உனக்கு அகிரா குரோசோவா தெரியுமா, இல்லை குவென்டின் டரண்டினோ தெரியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி கடைசியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு முழு நேர சினிமா ரசிகராக வெறியராக ஆயிருப்போம். ஒரு படத்தில் ரமேஷ்கனாவை கட்டி போட்டு எல்லா படத்தையும் காதல் படத்தையும் போட்டு காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க பேசி நம்ம அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நாம் கடைசியாக நாமையே ஒரு படம் எடுக்கக்கூடாது அப்படின்னு இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கவங்க எல்லாம் வேலைக்கு போகிறவங்க ஒரு நாள் அதை நிறுத்திட்டு படம் எடுக்க வந்துடுவோம். கரெக்டாக
ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நமக்குள்ள இந்த பட ஆர்வத்தை உண்டு பண்ணின நிறைய கதைகள் சொல்கிறவங்க இருக்காங்க. ஜிகர்தண்டாவில் கூட நீங்கள் அந்த தாத்தா கேரக்டர் பார்த்துருப்பீங்க. கதை சொல்லிக்கிட்டே இருப்பார், குருவம்மா கதைகள் வந்து சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த கதைகளை சொன்னவர் டைரக்டர் ஆனார்னு தெரியாது, ஆனால் கேட்ட எத்தனையோ பேருக்கு வந்து அவங்களுக்குள்ள ஒரு விதையை போட்டிருப்போம். ஸோ இவங்கெல்லாம் ஜெயிக்கலன்னு சொல்லிட முடியாது. இவங்களோட கதைகளும் இவங்களோட விதைகளும் இன்னொரு நிறைய கிரியேட்டர்ஸை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு நிச்சயமாக சொல்லிடலாம். சரி, இதை சொல்கிறதுக்கான காரணம், நம்ம பிச்சு வந்து ஆக்டர், புட்டா வந்து கார்ட்டூனிஸ்ட். ஆனால் புட்டா கார்ட்டூனிஸ்டாக இருந்தாலும் ஒரு கேரக்டரை வரையும் பொழுதும் ஒரு கேரக்டரை பற்றி பேசும்போதும் ஒரு சம்பவம் எங்கேயாவது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு தேர் ஊர்வலம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த தேர் ஊர்வலம் வந்துச்சு, நான் வரும்போது சாமி வந்துச்சுப்பா அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அவ்வளோதான், சாமி வந்துச்சு, அவ்வளோதான். ஆனால் நம்மளால் எப்படி தெரியுமா, புட்டா மல்லிப்பூவும் கனகாம்பரமும் மஞ்சள் சாமந்தியும் நிறைஞ்ச பூத்தோரணம் எல்லாம் போட்டு வச்சிருந்து அப்படியே சாமி வந்து நல்ல அழகான சம்பங்கி ரோஜா மாலை போட்டுக்கிட்டு தெய்வீகமாக நம்ம சிவனும் பார்வதியும் பக்கத்தில் அப்படி உட்காந்து கண்ணை திறந்து என்னை பார்க்குற மாதிரி இருந்தது. அந்த ஊர்வலத்தை 4 பேர் தூக்கிக்கிட்டு வந்தாங்க. அந்த பல்லக்கை 4 பேருக்கு முன்னாடி ஒரு 30 பேர் செண்டமாலை அடிச்சுக்கிட்டு வராங்க, ஒரு 4 பேர் நாதசுரம் வாசிச்சுட்டு வராங்க. நல்ல அழகழகாக மல்லிப்பூவும் கனகாமரமும் டிசம்பர் பூவும் வச்ச பெண்கள் எல்லாம் நடந்து வராங்க. ஐயோ, அதை பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. கொஞ்ச நேரத்தில் எனக்கு சிவனும் பார்வதியும் சொர்க்கத்துலேருந்து இறங்கி வந்து உட்காந்து என்னை பார்த்து சிரிச்ச மாதிரி இருந்ததுன்னு ஒரு சின்ன காட்சி பார்த்தாங்கன்னா கூட அது கடந்து தான் போயிருக்கோம். 2 செகண்ட் தான் பார்த்துருப்பாங்க, ஆனால் 20 நிமிஷத்துக்கு பேசியிருப்பாங்க. ஒன்ன மாதிரியா அப்படின்னு கேட்காதீங்க, சரியா? எனக்கும் அப்படிதான் ஒரு பழக்கம் உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அவங்க பார்த்த விஷயத்த இந்த தலைக்குள்ள ஓவியம் வரையக்கூடிய ஒரு கலை, அதுதான் பெயிண்ட் த பிக்சர் அப்படின்னு நம்ம சொல்றது. நான் ஒன்று பார்த்தேன், அதனுடைய தலைக்குள்ள நான் ஒரு ஓவியமா வரைவா அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகா பேசக்கூடிய இந்த புட்டார்த்தியை பார்த்தா ஆச்சரியமா இருக்கும் பிச்சுவுக்கு. சரி, இவ்வளோ சொல்றேன் இல்லை, பிச்சுவுக்கு ஏன் புட்டா ரொம்ப ஸ்பெஷல் வரேன். ஏன்னா பிச்சுவுக்கு தன்னோட ரூமில் அத்தனை நாளாக தான் மட்டும் இருந்திருக்காரு. புட்டார்த்தி வந்ததுக்கப்புறம் அவருக்கு காலையில் தூங்கி எழுந்திரிச்சாலே அந்த உத்தரத்தில் மேலே பார்த்தாலே ஒரு முகம் தெரியுது. அந்த முகம் எப்படின்னா, தனியாக இருக்கும் போதெல்லாம் அந்த முகம் அவருக்கு தேவைப்படும். அது அவங்கள பார்த்து சிரிக்கும், வயிறை பிடிச்சிக்கிட்டு சிரிக்கும், இந்த பக்கமும் அந்த பக்கமும் தங்கு தங்குன்னு தாவும். ஸோ காலையில் அந்த முகத்தை வந்து பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்குது. அந்த முகம் வந்த உடனே புட்டா கிட்ட சொல்லுவான், ஏய் உனக்கு ஏதாவது தெரியுதா உத்தரத்தில் என்னை பார்த்து சிரிக்குது, கை கொட்டி சிரிக்குது, ஹாப்பியாக இருக்குது, இந்த பக்கமும் அந்த பக்கமும் தங்கு 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 தங்குன்னு குதிக்குது அப்படின்ற மாதிரி அந்த முகத்தை பற்றி இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அப்போது புட்டா சொல்கிறது, ஏய் அப்படியா உனக்கு தெரியுதா, ஐயோ எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி 2 பேரும் குழந்தை மாதிரி பேசிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 கேரக்டரும் அந்த ரூமில் ரொம்ப ஜாலியாக அப்படியே தன்னுடைய நாட்களை பொழுதுபோக்கிட்டு இருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்க எப்படிப்பட்ட ஒரு அறையில் தங்கியிருக்காங்கன்னா, இந்த மேலே சாய ஃபேக்ட்ரி இருக்குல்ல, அந்த சாய ஃபேக்ட்ரியோட கழிவுகள் எல்லாம் கீழே வரும். அதோட நெடியெல்லாம் தாங்க முடியாமல் நிறைய பேருக்கு சென்னையில் இருக்கான் பையன், சென்னையில் இருக்கிறான் பொண்ணு அப்படின்னு சொல்லிடுவாங்க. சென்னைங்கிறது அவங்களுக்கு பெருமையாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து நமக்குன்னு ஒரு இடத்த கண்டுபிடிச்சி அது இத்தினோண்டு வீடாக இருக்கும். நிறைய பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மாடி மேலே ஒரு சின்ன ரூம் எடுத்து தங்கியிருப்பாங்க. பா நான் உன்னை பார்க்க சென்னை வரட்டுமா, உன் வீட்டுக்கு வரட்டுமா, நான் வீடா, டேய் நானே இங்கே ஒன்று கொடுத்துறமா இருக்கேன், வீட்டுக்கு வரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி இங்கெல்லாம் மனுஷங்க தங்குவாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு இடத்துல தான் தன்னோட வாழ்க்கையை சென்னையில் இருந்து நிறைய பேர் தொடங்கியிருப்பாங்க. அது என்ன சொல்கிறது, ஒரு மூச்சு முட்டக்கூடிய இடமாக இருக்கட்டும், இல்லை இங்கே தண்ணி பிரச்சனைங்க, இங்கே கொசு பிரச்சனைங்க, இங்கே வந்து வாழ்வதற்கான ஒரு அறிகுறியே இல்லாத இடங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாலும் பரவாயில்லைங்க, காலை நீட்டி படுக்க ஒரு இடம் இருக்கா, கொஞ்சோண்டு ஓரமாக அடுப்பு வச்சுக்கலாமா, ஒரு பாத்ரூம் இருக்கா, தண்ணி வருதா அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேச்சுலர்ஸ் தன்னுடைய ஒரு நாளை சென்னையில் தொடங்கியிருப்பாங்க. அப்படிப்பட்ட கலை சார்ந்த நபர்கள் எல்லாரும் தங்கியிருக்கக்கூடிய ஒரு வீடு தான் சாய ஃபேக்ட்ரியோட பச்சை கழிவு, மஞ்சள் கழிவு, சிகப்பு கழிவுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அவங்க குளிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி போகுதில்ல, அதில் போய்கிட்டே இருக்கும். அதோடைய ரசாயனம் அடிக்கடி இவங்களோட நெஞ்ச தொலைக்கும், அதனால் இருமல் வரும். ஆல்ரெடி இவங்கெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தனக்கு தனியாக இருக்கிறதுக்கோ இல்லை தனக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கோ கம்பேனியனாக புகை வண்டிகளாக இருப்பார்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு புகை வண்டியும் கூட இவருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ புட்டார்த்தி வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த முகம் வந்து இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. புட்டா ரொம்ப நல்லவர். ஏன்னா ஒரு வாட்டி ஒரு ஆலமரத்தை சாய்க்கிறாங்க. அந்த மரம் சாஞ்சு விழும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி தட்டி பெருசாக வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு மரத்தை வந்து சாய்க்கிறதுக்கு ஒரு ரோட்டில் எங்கேயோ ஒரு மரத்தை வந்து சாய்ச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறாங்க அந்த மரத்தை விழ வைக்கிறதுக்கு. அது எப்படியெல்லாம் கொத்துனாங்க, அது எப்படியெல்லாம் கிளை ஒடிஞ்சு கீழே விழுந்தது, எப்படி வந்து அது டாப்பில் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இவ்வளோத்தையும் ரூமில் வந்து விசாரிச்சுட்ருப்பார். விசாரிக்கும் போது தான் சொல்லுவார், இப்படி வந்து சடன்னு சாஞ்ச மரத்துலேருந்து பாவம் அந்த கிளைக்குள்ளே சிக்கி எப்படியோ தப்பி மேலே 4 கிளைக்கு மேலே ஏறி வந்து
பயந்து போய் மூச்சிறைக்க அடிபட்டு கிடந்தது இந்த கிளி அப்படின்னு சொல்லி கால் அடிப்பட்ட ஒரு நொண்டி கிளி ஒன்றை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அது பயந்து போயிருந்துதா, அதை போய் நான் தூக்கி காப்பாற்றலான்னு போனால் அது பயத்தில் நான் ஏதோ அதை கொல்ல வர நினச்சிட்டு இங்கே பாரு அது கொத்தி கொத்தி என் கையை கடிச்சு வச்சிருச்சுன்னு ஒரு ஈர துணி கட்டிக்கிட்டு இந்த கதையை நம்மளுடைய பிச்சுவுக்கு சொல்கிறாரு, அவரோட ரூம்மேட்டுக்கு வந்து சொல்கிறாரு. ஏற்கனவே இவங்க 2 பேரும் ஒரு தம்மு டீயும் பண்ணுன்னு நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம பிச்சு ஜனாதிபதி கையில் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தேசிய விருதுகள் பெற்றாலே அதற்கப்புறம் அவங்களுக்கு திரைப்படம் கிடைக்காது, இவங்களாம் விருது படத்துக்கு நடிக்கிறவங்க, விருது படத்தில் மட்டும்தான் இவங்களுக்கு பேர் கிடைக்கும் அப்படின்னு ஒரு முத்திரையை குத்திருப்பாங்கல்ல. நீ எல்லாம் எவ்வளோ பெரிய ஆளு, உன் சினிமாவை நான் பார்க்கும்போது எப்படி நடிச்சிருக்க அப்படின்னு பிச்சு சொல்லும் போதெல்லாம் அவர் சொல்வார், இங்கே எவனும் என்னை கண்டுக்கல, சைடில் நிற்கிற வேஷம், கொடையை பிடிச்சிக்கிட்டு கடந்து வர வேஷம், அப்பப்போ வாத்தியார் வேஷம்னு சொல்லிட்டு போகிற வர எடுபடி கேரக்டருக்கு தான் என்னை கூப்பிடுறாங்க தவிர இந்த சினிமா உலகம் வந்து என்னை கண்டுக்கல அப்படின்னு சொல்ல மாதிரி அவரோட லைஃப் வந்து அவ்வளோ ஜொலிக்கலை சினிமாலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நபர் தான். நம்ம 2 பேருமே டீயும் பண்ணு தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த கிளி நம்ம கூட இருந்துட்டு போகட்டும், அதுக்கு நம்ம கூண்டெல்லாம் வாங்க வேண்டாம், அது சரியாகி பறந்து போகணுன்னா என்னைக்காச்சும் போயிடட்டும் அப்படின்னு புட்டா சொல்கிறாரு. அன்னையிலேருந்து இவங்க 2 பேருக்கும் என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கிளியை பார்த்துக்கிறது தான் வேலையாக இருக்குது. இந்த கிளி கையில் வந்து உட்கார்ந்தது இல்லை, அந்த ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா பிச்சுக்கிட்ட வந்து உட்காருது, புட்டா கிட்ட வந்து உட்காருது. அப்படி மாற்றி மாற்றி உட்காரும் போது கொஞ்சம் பயப்படுது. அப்போது பயப்படாதம்மா, கோவப்படாதம்மா செவப்பி அப்படின்னு சும்மா செல்லமாக கொஞ்சறாரு. கொஞ்சம் போது தோணுது, பேசாமல் செவப்பினே பேர் வச்சிடலாமா அப்படின்னு. ஸோ அன்னையிலேருந்து அது செவப்பி. அந்த மாதிரி எங்களோட ஆஃபீஸில் டாகேஷ்னு ஒருத்தர் இருக்கான். ஒரு நாள் வந்துச்சுங்க. அப்போ தான் வந்து இந்த தெருநாய்கள் பற்றிய நிறைய வைரலான விஷயங்கள் எல்லாம் எல்லா இடத்துலையும் போயிட்டு இருந்தது. எல்லாத்தையும் பார்த்து கேட்டு கொஞ்சம் பயமாக தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இருக்கிறதுலேயே ரொம்ப சாதுவானவன் அவன் பாட்டுக்கு படுத்திருப்பான். இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா நம்ம அவனை மெதிச்சுட்டு கூட போயிடலாங்கிற மாதிரி குறுக்கால தான் படுத்திருப்பான். ஆனால் நாங்கள் வந்தால் வாலாட்டிட்டா நீ போகலாம், டோக்கன் நம்பர் 1, டோக்கன் நம்பர் 2, டோக்கன் நம்பர் 3ங்கிற மாதிரி எங்களை அலோவ் பண்ணிவிடுவான்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் தெரியல, சில பிராணிகள் எங்கேருந்தோ வரும். அது இந்துங்க மூஞ்சியெல்லாம் பார்த்தா நம்மளெல்லாம் ஹார்ம் பண்ணுற மாதிரி தெரியல, இவனுங்க கூட இருக்கிறதா நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி செட் ஆகிடுதில்ல. அந்த மாதிரி செவப்பியும் கொஞ்சம் பதட்டப்பட்டாலும் இவங்களோடையே இருந்துருச்சு. செவப்பிக்கு டீயும் பண்ணும் தான் அப்படின்னு நமக்கு வரது தான் கொடுக்கணும்னு நினச்சவங்க நம்மளால் அப்படிலாம் இருக்க முடியாது, தெரியும்ல. என்னென்னா நம்ம வந்து வீட்டுக்கு ஒரு செல்லப்பிராணி வரும்பொழுது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்போம். அது ஏன் வந்துச்சு, அதுக்கெல்லாம் வந்து தனியெல்லாம் பார்த்துக்க முடியாது, அதுக்கு யார் வந்து ஆய் கழுவா அப்படின்லாம் பேசுவோம் நம்ம. ஆனால் அது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மனசு கேட்காது. நம்ம சாப்பிடலன்னா கூட அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி இந்த கிளி வந்ததுக்கப்புறமா புட்டா வந்து அப்பப்போ வெளியில் போய் சின்ன சின்ன வேலைகள் செய்கிறதோட தன்னோட கார்ட்டூன் தொழிலில் வர பணத்துலேருந்து பப்பாளி கீற்று, அதுக்கு மாதுளம் பழம், அதுக்கப்புறம் கொய்யா பழம், பொட்டுக்கடலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வாங்கிட்டு வந்து அந்த கிளிக்கு போடுறதும் அந்த கிளியை தேத்துறதும் அதை வளர்க்குறதுமே அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட அந்த கிளியை முழுசாக படிச்சுட்டாரு அப்படின்னே வச்சுக்கலாம். இந்த டைமில் நம்மளுடைய புட்டா, அதாவது நம்மளோட கார்ட்டூனிஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா, விதவிதமான நாய்கள் முகங்கள் வந்து வரைகிறாரு அவருடைய கண்காட்சிக்காக. அதாவது 1 டே ஷோ அது ஒன்றுக்காக அவர் வந்து நாய்கள் முகங்கள் வரைகிறாரு. ரொம்ப குரோதமான நாய்கள் முகங்களாக ஒரு டைமில் வரைகிறாரு. நல்ல பல்லு கூராக தெரிகிற மாதிரி, நம்மளை கடிக்க வர மாதிரி, அந்த நாக்கை வந்து தொங்க போட்டுக்கிட்டு பார்க்கவே பயங்கரமாக இருக்கும்ல, அந்த மாதிரி வேட்டை நாய்கள் முகம். அதுக்கப்புறம் வந்து வாயில் ரத்தத்தோட, யாரையாவது கொதறி போட்ட ஒரு ஆக்ரோஷத்தோட, ஒரு பெருமையோட, இல்லை ஒரு பெண் நாயை துரத்தி பிடிக்கக்கூடிய ஒரு ஆண் நாயாக அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான நாய்களின் முகங்கள் வந்து வரைகிறாரு அவருடைய அந்த ஒரு நாள் கண்காட்சிக்காக. இந்த ஒரு நாள் கண்காட்சி நடக்கும்போது ஒரு இங்கிலீஷ் மேகசின்லேருந்து வந்து என்ன மாதிரி அழகாக கண்காட்சி பண்ணியிருக்கீங்க, எப்படிப்பட்ட ஓவியம் நீங்கள் அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டி அந்த நொண்டி கிளி இருக்குல்ல, அது வந்து மற்றவங்களுக்கு நொண்டி கிளி, பட் நமக்கு செவப்பி, ஓகேவா, அந்த செவப்பியோட அவர் இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் எடுத்து அந்த மேகசினில் அந்த கண்காட்சி பற்றிலாம் வெளிவந்திருந்தது. இதெல்லாம் யார் நமக்கு சொல்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிச்சு தான் புட்டாவோடைய அந்த ப்ரெசன்ஸை பற்றி நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் தான் ஒன்று புரிஞ்சுக்கணும், புட்டா வந்து தன்னோட வேலைக்காக அங்கங்கே அப்படி இப்படி கிளம்பி போயிடுறது உண்டு. பட் பிச்சுவை வந்து அவர் சும்மா விட்டுட்டுலாம் போல. அவர் இருந்த நேரத்தில், இங்கே பாரு, நான் ஒத்துக்கிறேன், நீ நடிகன்தான், நீ நாடகத்தில் ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்க, நீ எவ்வளோ பெரிய மகா நடிகன், எனக்கு வந்து பெங்காலி புஸ்தகங்கள் பிடிக்கும், எனக்கு வந்து மலையாள புஸ்தகங்கள் பிடிக்கும், நிறைய ஆர்ட் பிடிக்கும், எனக்கு தெரியும் நீ நல்ல நடிகன்னு. ஆனால் இந்த இடத்துல நீ சர்வைவ் பண்ணுறதுக்கு இது மட்டுமே போதாது, நீ ஏதாவது வேலை பார்க்கணும்.
நீ பிஸ்னஸ் பண்ணு, நீ பழைய பேப்பரை கொண்டு போய் போடு, என்னோட ப்ரெஸ் ஆஃபீஸில் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், ஜல்லி தொழில் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சைடில் வர இன்கமுக்காக நீ ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. பல ஆட் ஜாப்ஸ் பண்ணுறாரு, சில தொழில்கள் கூட ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, புட்டா வந்து அப்பப்போ கிளம்பி டெல்லிக்கு அங்கே எங்கேன்னு போயிடுறது உண்டு. அப்போது கிளியை கேட்டு சிவப்பியை பற்றி கேட்டு, சிவப்பி எப்படி இருக்குது, பறக்குதா அப்படின்னு கேட்டலாம் லெட்டர் எழுதுவார். அப்போது அவரே பதில் சொல்வார், சிவப்பி பறக்காது, சிவப்பு வானம் வரும் வரை சிவப்பி பறக்காது அப்படின்னு அவரே லெட்டர்லாம் எழுதுவார். இதில் அப்புறமா திடீர்னு பார்த்தா கேரளாலேருந்து ஒரு நாள் லெட்டர் வரும் நம்மளுடைய பிச்சுவுக்கு. இந்த மாதிரி எப்படி இருக்க, நேற்றுக்கு இரவு வந்து நான் கடலோரத்துக்கு போயிருந்தேன், அந்த கடலுடைய நிலா வெளிச்சத்தில் கடலுடைய நிறம் இப்படி இருந்தது, அங்கே எத்தனை காதலர்கள் உட்கார்ந்துருந்தாங்க தெரியுமா, தென்னங்கள் குடிச்சிட்டு அப்படியே கிறங்கி போய் மயங்கி அவங்க எல்லாரும் அந்த இடத்துல இருந்த நிலை வந்து பார்க்கவே ரம்மியமாக, அது ஒரு மிக அழகான ஒரு காட்சி அப்படின்னு சொல்லி தான் பார்க்குற காட்சியெல்லாம் விவரித்து எழுதுறது உண்டு. நம்மளுடைய பிச்சு வந்து அப்படி நாடகங்கள்லாம் போட்டு நல்லா ஒரு பக்கம் ஏதோ ஒன்று கிடைக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்காரு. புட்டா வந்ததுக்கு அப்புறம் தான் பிச்சுவுக்கு உத்தரத்தில் முகம் தெரிஞ்சாலுமே என்னவோ புட்டாவோட பேசி பேசி பழகி கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு அந்த முகம் வந்து அவருக்கு உத்தரத்தில் தெரியறதே இல்லை. பார்க்கும் போதெல்லாம் எங்கே போச்சு, எங்கே காணோம், ஏன் இந்த முகம் இப்போ நமக்கு தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி எந்திரிச்சு கண்ணை திறக்கும் போதெல்லாம் பார்த்தா அந்த முகம் தெரியறதே இல்லை. அப்போது அவரோட நேரம் பூரா சிவப்பியோட அப்படியே போய்கிட்டு இருக்கு. இந்த முகத்தை எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் எந்திரிச்சோடனே இப்போ தெரியுதான்னு பார்த்தா காணோம். ஒரு மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளோட லைஃப்பில் நடந்தது அப்படிங்கிறதே மறந்து போகிற அளவுக்கு தன்னுடைய லைஃப் வந்து கொஞ்சம் பிஸியாக வேலையோட சிவப்பியோட போய்கிட்டு இருக்கு நம்மளுடைய பிச்சுக்கு. ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சிருச்சு, பிச்சு நம்மளை விட்டு எங்கேயோ போயாச்சு தூரமா. ஆனால் எங்கே இருக்கிறான் என்னன்றத ஆளை அறவமே இல்லை. அவர் வாங்கி போட்ட இந்த நியூஸ் பேப்பரு, பழைய புத்தகம், கலர் பேலட் புக்ஸு, ஓவியம் வரைகிறதுக்கான தூரிகை, பென்சில் பாக்ஸு, அந்த ஓவியத்துக்கான ஸ்டாண்டு, கலர்ஸு, இது எல்லாமே இங்கே இருக்குது. கிட்டத்தட்ட என்னோட அறை எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடவுன் மாதிரி பேப்பரெல்லாம் அண்டி எலியெல்லாம் வர மாதிரி தூசு அண்டி போய் கிடக்கு. இதை எப்படியாவது ஒரு பெட்டியில் போட்டு எடுத்து வச்சிடலாம், இல்லையா இதை வந்து இடைக்கி போட்டுடலான்னு சொல்லி அந்த பேப்பர்லாம் அடுக்கிறதுக்கு ஒரு நாள் உட்கார்றாரு. அப்போது அந்த அடுக்கிற இடத்துக்கு அடியில், கட்டலுக்கு அடியில் பல்லி ஒன்று செத்து கிடக்கு. பாரு, இந்த ரூமே கிட்டத்தட்ட உயிரற்றதாக மாறிக்கொண்டிருக்குது, இதை எப்படியாவது நம்ம க்ளீன் பண்ணணும்னு சொல்லி க்ளீன் பண்ணலான்னும் போது தூசு தாங்க முடியாமல், ஏற்கனவே சாய ஃபேக்ட்ரி நெடியெல்லாம் உள்ளே போயிருக்கோம், தூசு தாங்க முடியாமல் அவருக்கு வீசிங் வந்துடும். வெளியில் வந்து உட்காந்து பார்க்கும்பொழுது அந்த சாய ஃபேக்ட்ரியோட கலர்கள் எல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கும். சில நேரத்தில் நமக்கு தோணும் இல்லை, வந்தார்கள் போனார்கள்ங்கிற மாதிரி சில மனிதர்கள் வருவாங்க, நமக்கு எதையாவது ஒன்று கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அதில் சிவப்பி இன்றைக்கும் நம்மளோட பிச்சு தான் பார்த்துக்கிறாரு. புட்டா வந்து இருந்த காலத்தில் சிவப்பியை பார்த்துக்கிட்டாரு. இப்போது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே துணை யாருன்னு கேட்டிங்கன்னா சிவப்பி. இப்போது மூச்சு வாங்குது அவருக்கு. சரி, கடைக்கு போய் ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போய் ஒரு டீ சாப்பிட்லான்னு போகிறாரு. நம்மளை தான் பார்த்து 4 வார்த்தை கேட்கறதுக்குன்னே சிலர் இருப்பாங்கல்ல, என்ன தம்பி நடிச்சிட்டு இருந்த, நடிகை நைட்டியா, உருட்டுட்டியா, என்ன வேலைலாம் எப்படி போகுது, அப்புறம் எவ்வளோ சம்பளம் தராங்க, ஆனால் ஒன்று எந்த படத்துலையும் பார்த்த மாதிரி காணுமே, உன் கூட வந்துச்சே தம்பி சைடு கேரக்டர், அந்த படம் ஏதோ ஹீரோவாக பண்ணுதாமே அப்படின்ற மாதிரி நம்மளை குத்துறதுக்காகவே சில கேள்வி கேட்கறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க. எங்கேருந்து வருவாங்கன்னே தெரியாது. ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர். பிகாஸ் உங்களுடைய வேலை என்ன அப்படிங்கிறத யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதுவும் உங்களுக்கு கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி சொரண்டி உங்களோட ஈகோவெல்லாம் அப்படியே ஒட்டச்சி போட்டு கிழிச்சி தொங்க போடுற அளவுக்கு கேள்விகளை கேட்கறதுக்காகவே வருவாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களை பார்க்கும் போதெல்லாம் நம்மளுடைய புட்டா வரைஞ்சாருல அந்த கோரமான நாய்களின் முகங்கள் அது கண்ணு முன்னாடி வந்து போகும். அதுதான் நம்மளோட பிச்சு சொல்றாரு. யாரை பார்த்தாருன்னு கேட்குறீங்களா? நீ எல்லாம் எவ்வளோ நல்ல நடிகை, நீ எல்லாம் ஃபீல்டை விட்டு ஒதுங்கிட்டா எப்படி, அப்புறம் என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்னன்னாலும் வாய்ப்பு வந்தால் தானே காசு, அப்படி இல்லைன்னா நம்ம வேறு ஏதாவது தொழில் பண்ணி தானே ஆகணும். அதை தான் ரொம்ப அழகாக புட்டா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. நீ ஏதாவது ஒன்று சைடில் தொழில் பண்ணிக்கிட்டே இரு, பழைய பேப்பர் வியாபாரமோ இல்லை ஜல்லி எடுத்து வியாபாரம் பண்ணுறதோ, நீ உனக்கு வரக்கூடிய எத்தனை தொழில் ஐடியாவும் நான் சொல்கிறேன், யோசனை சொல்கிறேன், நீ பண்ணிக்கிட்டே இரு, உனக்கு காசு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போன அந்த கோல்டன் ஐடியா இருக்குது பாருங்க, அதை தான் ஃபாலோ பண்ணிருக்காரு. அப்போது இவர் சொல்ல இல்லை நான் பழைய பேப்பர் வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னு, அதெல்லாம் நாய் பொழப்பா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்ட உடனே இவருக்கு அப்படியே அந்த கோரமான நாய்களின் முகங்கள் கண் முன்னாடி வந்து போகுது. கண்ணுச்சாமி அவர் பேர். இந்த கண்ணுச்சாமி தான் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்குறாரு. சினிமாவில் இந்த பிஆர் வேலையில் இருப்பாங்கல்ல, அதாவது நாய் வேணும், கோழி வேணும், ஆக்டர் வேணும், சைடு ஆக்டர் வேணும், பெண் நடிகர் வேணும், பாட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ இந்த பிஆர் தொழிலுக்காக இருக்கக்கூடிய நபர்களில் முக்கியமான ஒரு ஆள் வந்து கண்ணுச்சாமி. இந்த கண்ணுச்சாமி வந்து இவரை கொஞ்சம் கேவலப்படுத்துறாரு. அப்போ இவருக்கு ஒரு மாதிரி இந்த உமிழ் நீரெல்லாம் வாயில் சில நேரம் கசப்பாயிடும்ல, நமக்கு சில விஷயங்களை கேட்டால் பிடிக்கல அந்த இடத்துல இருக்கிறதுக்கு. டீ கடைக்காரருக்கு காசை கொடுத்துட்டு பீடியை வாங்கிட்டு இவனை விட்டு தள்ளி வந்தால் போதும்னு சொல்லி நம்மளுடைய பிச்சு வந்து தள்ளி வராரு. அவரை விட்டு தள்ளி வரும்போது தான் தெரியுது
நம்ம பார்சலை மறந்து வந்துட்டோம்னு சொல்லிட்டு அவர் ஆர்டர் பண்ண பார்சலை டீயை வாங்குறாரு. ஏன்னா பீடியை பற்ற வச்சுட்டு டீயை பார்சல் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் அவர் முடிவு பண்ணுறாரு. எடுக்க போகும்போது கண்ணுச்சாமி வந்து அவசரம், ஆமாம் உங்ககிட்ட ஒரு கிளி இருக்குதாமே, அந்த கிளி விசில் அடித்தா விசில் அடிக்குமாமே அப்படின்ன உடனே பதில் பேசாமல் அப்படின்னு நம்மளுடைய பிச்சு வந்து சொல்கிறாரு. அப்போது அது பறக்காதாமே, நொண்டி கிளியாமே அப்படின்னு சொல்கிறாரு. நொண்டி கிளி அப்படின்னு கதையோட டைட்டில். அண்ட் இந்த சில இடங்களில் நானும் சொல்ல வேண்டிய காரணம் அந்த இடத்துலலாம் அது மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம ஆசையாக வளர்க்கக்கூடிய பிராணியாகட்டும், நமக்கு பிடித்த மனிதர்களாகட்டும், அவங்களுடைய ஏதாவது ஒரு குறையை சொல்லி யாராவது பேசினாலே நீ என்னடா சொல்கிறது, படம் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லணும்னு தோணும். அந்த மாதிரி செவப்பி தான் நமக்கு. நம்ம தம்பையா முதலாளி இருக்காருல்ல, அவர் ஒரு படம் எடுக்கிறாராம். அதில் ஒரு நொண்டி கிளி வேணும்னு ஒத்த காலில் நிற்கிறாங்களாம். இந்த கிளியை நடிக்க விட்டா என்ன அப்படின்னு கேட்குறாரு. இந்த நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் இது சினிமா உலகத்தில் ரொம்ப காமனான ஒன்று. அதாவது அதில் வந்து கொஞ்சம் ஒரு மனிதம் இருக்காது. அந்த ஒரு சில தொழில் வந்து சில விஷயங்களில் வந்து எல்லாருமே இல்லை, பட் ஒரு 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 கேரக்டருக்கு ஒருத்தரை சூஸ் பண்ணுறோம், அவங்கள தூக்கி போடுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு விதத்தில் மனிதர்களை ஹேண்டில் பண்ணுற அந்த விதம் இருக்குல்ல, அது ரொம்ப ராவாக இருக்கும், ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக இருக்கும். இவங்க பேசும்போது அதற்குள்ளே ஒரு உயிர் இருக்குங்கிற மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டாங்க. மனுஷங்களே இப்படி ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அந்த நொண்டி கிளியை பற்றி இப்படி பேசவும், அதாவது சிவப்பியை பற்றி இப்படி பேசவும் நமக்கு ஒரு கோவம் வருது இல்லை. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் தான் நடிக்கிறது உண்டு, என் கிளியெல்லாம் நடிக்கிறது இல்லை, உன் ஜோலியை பார்த்துட்டு போ அப்படின்னு கோவமாக திட்டிட்டு வாயில் வச்சுருந்த பீடி எடுத்து சாக்கடையில் போடுறாரு. அந்த சாக்கடையில் போட்ட உடனே அந்த பீடி அணையிற வந்து சுருன்ற ஒரு சத்தம் கேட்கும். அது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கோபம். அப்போது பிச்சுவுக்கு வந்து ஒரு மாதிரி சில மனிதர்கள்லாம் பார்த்துருக்க வேணாம்ல, நாம் ஏன் அவனை பார்த்தோம், அவனை பார்க்குற வரைக்கும் பழைய பேப்பர் வீடு தான், அறை தான், அதை க்ளீன் பண்ணி போடுறதுல எனக்கு ப்ராப்ளம் இல்லை, என் கூட சிவப்பி மட்டும்தான் இருக்குது, எனக்கு பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு லைஃப் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல, ஏன் இவனுங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும்ல. அப்படிப்பட்ட சில கோரமான நாய்களின் முகங்களாக சில மனிதர்கள் நமக்கு வந்துட்டு தான் போவாங்க. இதெல்லாம் தாண்டி அப்போது ரூமுக்கு போகிறாரு. எப்படியாவது இன்றைக்கி க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு நினச்ச அந்த பேப்பர்லாம் பாதி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது தானே இருமல் வந்துச்சு, அவருக்கு வீசிங் வந்துச்சு, வெளியே வந்து அப்புறம் டீ கடைக்கு வரலான்னு வந்தது, கண்ணுசாமியை பார்த்தது. இந்த பாதி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே வந்ததுனால அந்த ரேக்கில் இருந்த அந்த பேப்பர்கள் எல்லாம் சரிஞ்சு விழுந்து கிடக்கு. அந்த பேப்பர் அப்படியே கொஞ்சம் உத்து பார்க்குறாங்க, இவ்வளோ பேப்பர் எங்கே 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 சிவப்பி எங்கே அப்படின்னு பார்க்கும்போது அவ்வளோ வெயிட்டான அந்த பேப்பருடைய அந்த சரிவுக்கு கீழே கொஞ்சம் பச்சை மட்டும் தெரிகிற இறகு மட்டும் தெரியுது. சிவப்பி இல்லை. இவர் நடுவில் ஒரு முகத்தை மிஸ் பண்ணார்ல, இந்த பிச்சு வந்து புட்டா வந்ததுக்கப்புறம் தான் அவரை நடித்து காட்டக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கிறதுனாலையா என்னன்னு தெரியாத இந்த உத்தரத்தில் ஒரு முகம் ஒன்று தெரியும் இல்லை, பார்த்து பார்த்து சந்தோஷமாக சிரிக்கும், அது ஆக்ரோஷமாக சிரிக்கும், அது ஒரு மாதிரி ஒரு ஏளன சிரிப்பு கூட பண்ணும். அந்த முகம் வந்து நடுவில் இவருக்கு வரவே இல்லை. ஏன்னா கூட ஒரு துணை இருக்குது. நம்மளுடைய புட்டாவே போயிருந்தாலும் சிவப்பி என் நேரம் வருது, சிவப்பியை பார்த்துக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இவர் பாட்டுக்கு பண்ணிகிட்டு இருந்தார், தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தார். சிவப்பி இல்லை அப்படின்னு தெரிஞ்ச அடுத்த நிமிடம் மேலே பார்க்குறாரு, அந்த முகம் மறுபடி தெரியுது, அந்த முகம் அவரை பார்த்து சிரிக்குது. இந்த கதை இப்படியே முடிஞ்சிருக்கும். இந்த கதைக்கு என்ன விளக்கம்னு கேட்டால், நான் புரிஞ்சுக்கிறது, சில மனிதர்கள் வராங்க, நமக்கு நினைவுகள் தராங்க, அந்த நினைவுகள் மூலமாக நம்மளோட உலகத்தில் ஏதோ ஒன்று புதிதாக உருவாகுது. ஆனால் அவங்க இருக்காங்கன்னு அவங்க ப்ரெசன்ஸ்லேயே நம்ம வாழும் பொழுது டெஃபினட்டாக அந்த கிளி வந்து புட்டா போலவே இருந்திருக்காங்க. அவரை பார்த்துக்கிறதுக்காக அப்படியே அவங்களோட லைஃப் போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி எதுவுமே இல்லாத ஒரு கிட்டத்தட்ட நிராயுதபாணியாக நிற்கும் பொழுது மறுபடி நீ தனியாக தான் இருக்கிறேன்னு சொல்வதற்காக அந்த முகம் உத்தரத்து மேலே வருதா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். இது இல்யூஷன் கதையா இல்லை இது இவருக்குள்ளே தோன்றக்கூடிய கற்பனையா அப்படிங்கிறதுலாம் என்னவா வேணா இருந்துட்டு போகுது. ஆனால் ஒன்று தான், இந்த கதையில் வரக்கூடிய அந்த அழகியல், வண்ணதாசன் அவர்களுடைய கதை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இவங்க எல்லாருமே மோசமான நிலைமையில தான் இருக்கிறாங்க இல்லையா. ஏதோ ஒன்று தனக்கான பாதையை தேடிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு ஒன்று இல்லாத போதும் இன்னொரு மனிதனுக்கோ இன்னொரு உயிருக்கோ ஏதோ ஒன்று நடக்கும் பொழுது இவங்க அதுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட அழகான மனிதர்கள் நிறைந்த உலகமாகத்தான் வண்ணதாசன் அவர்களுடைய கதைகள் இருக்கும். இதுதான் நொண்டி கிளிகளும் வெறிநாய்களும். இது போல் நம்மளோட லைஃப்பில் நம்ம சிவப்பியவும் பார்த்துருப்போம், கண்ணுச்சாமி மாதிரி நபர்களையும் பார்த்துருப்போம், புட்டா மாதிரி வர்ணனையோடு பேசக்கூடிய நபர்களையும் பார்த்துருப்போம், பிச்சு மாதிரி எல்லாம் தெரிஞ்சும் நமக்கு தெரிஞ்ச அத்தனை விஷயங்களும் உபயோகப்படாத ஒரு இடத்துலையும் மறுபடியும் முயற்சி பண்ணக்கூடிய இடத்துலையும் வெறுமையோடு கூட இருந்திருப்போம். யாராக இருந்தாலும் சரி, இந்த கதை சொல்லக்கூடியது நம்மளோட லைஃப்ல இருந்து ஒரு துளி, ஒரு பீஸ். எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா toshitalks@gmail.com உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை மறக்காம அனுப்புங்க. தேங்க்யூ ஃபார் லிசனிங். மறுபடியும் இதே மாதிரி ஒரு அழகான கதையோடையும் ஒரு அழகான பாட்காஸ்டோடையும் நான் உங்களை சந்திக்கிறேன்.